காலையில் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தாரு ஆர்பி உதயகுமார். அந்த விளக்கத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. காலையில் தான் ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அதில் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ராமர் மாதிரி, அந்த ராமரை முன்னிறுத்தி தான் நாங்கள் தேர்தல் களத்தை சந்திக்க போகிறோம், நாங்கள் வெற்றி பெற போகிறோம், அந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இங்கே ஆட்சி நடக்கும், கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வேலை இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படிலாம் பேசினார்ல. ஆர்பி உதயகுமாருக்கு சலீர்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் நடக்கும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத சொல்கிறார். எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தானே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிஜேபியினருக்கு. ஆனால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறதா கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அண்ணாமலையுமே நேற்று செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்? நாங்கள் தமிழகத்தில் 2026 பாஜக ஆட்சி தாங்க, கூட்டணி ஆட்சின்னா நான் சொல்ல மாட்டேன், நான் பிஜேபியினுடைய உண்மையான தொண்டை, கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கெலாம் நான் கட்டுப்பட்டவன், அதனால் 2026 பாஜக ஆட்சி தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அதெல்லாம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குங்க, அவர் தான் முதலமைச்சர், மக்கள் ஆதரவு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிட்டு போயிட்டார். இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் அவருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் நடக்கும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை யாருமே மதிக்கிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? ஒரு கூட்டணிக்குள்ளே வர்றீங்க, ஒரு கூட்டணியாக சேர்ந்து அந்த வெற்றியை பெறுறீங்க, அப்படி வெற்றியை நீங்கள் பெற்றாலுமே ஆட்சிங்கிறது தனித்து அதிமுக தான் அமைக்கும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த இடத்துலையுமே சொல்லலை. டிடிவி தினகரன் முதற்கொண்டு சொல்கிறாரு, நான் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக அழைப்பின் பெயரில் நான் 234 தொகுதிகளுக்கும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அதுலேயும் ஒரு இக்கு வச்சு தான் பேசியிருக்காரு. கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் அப்படிங்கிறார். அமித்ஷா அவர்கள் தமிழகம் 2 முறை வரும்போதும் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரனும் கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவுபட சொல்லிட்டாங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை. இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழப்பங்கள்னாலேயே இங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ அதிமுகவையோ பிஜேபியை நம்பியோ இங்கே இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கிடணும்னு சொல்லி ஆசைப்படுறது தான் எதிர்கட்சியினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாகவும் இருக்கும். இப்போ திமுக 4 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்கு, மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க, நமக்கு வெளிப்படையாகவே அது தெரியுது. அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளை ஒருங்கிணைக்கிற அளவுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இப்போது புலப்படுது. ஏன்னா இந்த கூட்டணிக்கு ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் தானே. இன்னும் கூட்டணி முழுமையாக நிறைவடையலை, தொகுதி ஒதுக்கீடு செய்யலை, யார் யாருக்கு என்னென்ன சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்களையும் தேர்வு பண்ணலை. இப்படி இன்னும் பல ப்ராசஸ் இருக்குது இந்த கூட்டணிக்குள்ளே. அதெல்லாம் முடியாமல் இப்போமே என்ன சொல்லிட்டாங்க, கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில், கூட்டணி ஆட்சி தான், வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் கூட்டணி ஆட்சி தான். அப்படின்னா தமிழகத்தில் யாராவது கூட்டணி ஆட்சி ஏற்றுக்குருவாங்களா? தமிழகத்தை பொறுத்தவரை எப்படின்னா மாநிலத்தில் சுயாட்சி தான், மத்தியில் கூட்டாட்சி தான். இங்கே சீட்டு கம்மியாக இருக்கோ இல்லையோ ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிகளை ஆட்சி அமைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. கலைஞர் அவர்கள் 99 சீட்டோ என்னமோ வச்சுக்கிட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டே ஒரு 5 வருஷம் நடத்தி முடித்தார்.
காங்கிரஸும் பக்கத்தில் வந்து இருந்தாங்க. காங்கிரஸ் கூட கேட்டு பார்த்தாங்க, எங்களுக்கும் ஒரு மந்திரி சபையில் இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த சோழியெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. தமிழகத்தை பொறுத்தவரை மாநில சுயாட்சி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து காங்கிரஸாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் அந்த அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறத கேட்குறத விட்டுட்டாங்க. இன்றைக்கி பிஜேபியுடைய பிளான் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை நல்லா பயன்படுத்தி இத்தோட அதிமுகவை ஒழிச்சிடணும். அவங்களுடைய பிளான் வந்து அது. ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாருல்ல, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாருல்ல, ஒரு அறிக்கையை வெளியிட்ட வேண்டியதானே, பிஜேபிக்கார ஒரு அறிக்கையை வெளியிட்ட வேண்டியதானே. அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியோட 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம். நாங்கள் ஆட்சி வந்து தனித்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், இதில் கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டால் பரவாயில்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெளியிட மாட்டார். எடப்பாடி பழனிசாமியுடைய வாயாக இருந்து இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சும்மா வாய் வார்த்தையாக நீங்களாம் பேசிட்டு போனால் போதுமா? மத்தியில் இருக்கக்கூடிய உள்ள முடிவு பண்ணணும், உங்கள் எஜமானர்லாம் முடிவு பண்ணணும், இது கூட்டணி ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு ராமர் மாதிரி, அவரை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் போனார். அந்த கதை தெரியுமா தெரியாதில்ல, ராமாயணம் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். 14 வருஷம் வனவாசம் போனார். அங்கே லட்சுமணனை அரசாட்சியை ஆள சொல்லிட்டு தான் போனார். லட்சுமணன் அந்த இருக்கையில் கூட உட்காரலை. இப்போ நயினா நாகேந்திரன் டைரெக்டாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாளர் மூலம் ஒரு மெசேஜை வந்து கொடுத்துட்டாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் விரும்புகிறோம், தனித்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சது இன்னும் கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்களுக்கே வந்து பிடிக்கலை, மேல்மட்ட நிர்வாகிகளுக்கும் பிடிக்கலை. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் பிடிச்சி அமைச்ச அந்த கூட்டணி தான். அப்போ இந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும்போது ஒரு ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போக முடியாது, வாக்காளர்களை கொண்டு வர முடியாது. ஒரு இடத்துல வந்து அதிமுககாரங்க நிற்பாங்க, பிஜேபிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொரு இடத்துல பிஜேபி நிற்கும், அதிமுககாரங்க ஓட்டு போட மாட்டாங்க. இவன் அப்படி பேசணும் தானே, இவன் இப்படி பேசணும் தானே, இவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படி இருந்தால் இந்த ஓட்டுகள்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னா, ஒன்று திமுகவுக்கு போகும், தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும், இல்லை நாம் தமிழருக்கு போகும். திமுகவிலிருந்து அதிருப்தியில் வரக்கூடிய வாக்குகளை அதிமுக கூட்டணி வாங்கும்னு சொல்லி பார்த்தா திரும்ப திமுக கூட்டணிக்கே வந்து அனுப்பி விடுறாங்க. அங்கேருந்து வர்ற பந்தை பிடிக்கலை, இங்கேருந்து ஒரு எட்டி உதச்ச உடனே அது அங்கே போய் சேர்ந்துருது. இடையில வந்து 2 கட்சி தமிழகத்தை வந்து ஆளணும்னு சொல்லிவிட்டு ஒரு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பூரா இன்றைக்கி வாங்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடியது 2 கட்சி தான். ஒன்று தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று வந்து நாம் தமிழர். அதிமுகவை இந்த லிஸ்ட்லேயே வந்து சேர்க்காதீங்க. அதிமுகவுக்கு இங்கே வேலையே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதிமுகவோட கூட்டணிக்குள்ளே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருப்பாருன்னு சொல்லி தான் அண்ணாமலையை மாற்றிட்டு நயினா நாகேந்திரன் உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த நயினா நாகேந்திரன் திருப்பி வந்து அதிமுகவை எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து எங்களுடைய கூட்டணியினுடைய ஆட்சி தான், அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லிட்டாரு. நீ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.